வெல்கம் டு டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ஈஸியாக வீட்லேயே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போது நான் செய்கிற மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு கட்டி வெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். அடுப்பை ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஸ்பீடாக வச்சா வெண்ணெய் பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும். வெண்ணெய் இப்போ நல்லா உருகிடுச்சு. நான் இப்போது 2 பெரிய வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணுங்கள். ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்குங்க. இப்போ கூடவே ஒரு 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்சாதான் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. நல்லா வதக்குங்க. ஒரு 8 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்குங்க. இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணதுனால இப்போ நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகணும். இது கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நம்ம ஆட் பண்ணதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால ஸ்வீட் நம்மளுக்கு வேணுன்றதுனால தான் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம சரியாக வதக்காமல் அரைச்சிட்டா அதோட பச்சை வாசனை அப்படியே பன்னீர் பட்டர் மசாலாலாம் இருக்கும். அதனால தான் வதக்கி அரைக்கிறோம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இதை இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்குங்க. கரண்டிலே இப்போ நல்லா கலந்து விடுங்க. சூடு ஆறட்டும். சூட்டோடு மிக்சியில் போட்டு அரைக்காதுங்க. சூடு ஆறின உடனே போட்டு அரைங்க. இப்போ சூடு ஆறி போச்சு. இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து அதை போடுங்க. இப்போ அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வைங்க. கடாய் சூடானதும் ஒரு கட்டி வெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு கட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணல, அதனால் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. பட்டர் எப்படியே நல்லா உருகட்டும். ஞாபகம் இல்லாமல் அடுப்பை ஸ்பீடாக வச்சிடாதீங்க, அப்படியே கருகருத்து போயிடும். நாம் அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகும். அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ அது கூட ஒரு பட்டை, ஒரு லவங்கம், அப்புறம் 2 சின்னதாக பிரியாணி இலை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் போடும்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா கருப்பாக மாறிடும். இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இது ஆட் பண்ணுங்கள். இப்போது அதை நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அந்த மசாலாவும் கிரேவியும் அப்படியே நல்லா ஒன்றோட ஒன்று அப்படியே கலந்து விடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அப்படியே குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு இருக்கும், அதில் அப்படியே தண்ணி கலந்து அப்படியே இதில் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் நிறைய ஆட் பண்ணால் ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்மளுக்கு கிரேவி பதத்தில் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பன்னீர் எடுத்துக்கலாம். நான் பன்னீர் இன்றைக்கி கடையில் வாங்கிட்டேன். வீட்டில் வேணுனாலும் செய்யலாம். நல்லா இப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே சைஸில், ரொம்ப பெருசாக கட் பண்ணி போட்டுற வேணாம். அதனால் இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ கிரேவியை அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணுங்கள். அப்படியே தூவுன மாதிரி ஒன்றா எடுத்து அப்படியே ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. மொத்தமாக ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே 2 மினிட்ஸ் மூடி விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. ஸ்பீடாக வச்சு அடி பிடிச்சிடும். இப்போது நமக்கு தேவையான கஸ்தூரி மேத்தி எடுத்து ஆட் பண்ணுங்கள். கஸ்தூரி மேத்தி அப்படியே நல்லா தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள், ஒரே இடத்துல போடாமல். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே நல்லா கலந்து விடுங்க.
சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே கொத்தமல்லியை அதில் தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்குங்க. சூப்பரான சுவையான ருசியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்கள் வேணால் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.